சூர்யாவும் கௌதமும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இப்பயாவது நீ திருந்திடு, உன்னை பிடிச்சி கொடுக்கணும்னு நான் கனவுல கூட நினைக்கல, ஆனால் நீ திருந்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்குறாரு சூர்யா. அது கனவுல கூட நடக்காது, நான் திருந்துருத்தா அப்படின்னு சிரிக்கிறாரு கௌதம். உங்களை எல்லாம் ஒரு வழியாக்காம நான் எப்படி திருந்துவேன், என்னை அவ்வளோ காயப்படுத்திருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாரு கௌதம். போதும் சூர்யா, தம்பி தம்பின்னு பார்த்ததெல்லாம் தம்பி தம்பின்னு எவ்வளோ தப்பை விட்டு கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறமா இவர் திருந்துவாருன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகா. அப்போது கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. சூப்பர் சூர்யா, எப்படி இதெல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை விட ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. ஐயோ இதெல்லாம் நான் செய்யலை சார், என்னுடைய பெட்டர் ஆஃப் மகா தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் மேடம், உங்களை மாதிரி மூலக்காரங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக தேவை, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். எப்படி இந்த ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சூர்யா. அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேனா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சூர்யாவும் மகாவும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஏங்க உங்களுக்கு இடம் பொருள் ஏவலே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க மகா. என்னது இது, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கோம், சக்ஸஸ் மீட்டை கொண்டாட வேணாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அது வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நம்மளுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது பாருங்கள், அங்கே போய் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உண்மையாவா அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மகா. கட் பண்ண நேராக வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் எல்லாரும் மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. அப்போ தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இப்படிப்பட்ட விஷச்செடியா நம்ம வீட்டில் வளர்த்துட்டு வந்தோம், அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், எவ்வளோ மன்னிச்சிட்டேன், ஆனால் இதை மன்னிக்கவே முடியலையே, எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம குடும்பத்துடைய ஃபேக்ட்ரியே சீல் வைக்க பார்க்குறானே, இப்படிப்பட்ட இவனை சும்மா விடக்கூடாது, அவன் ஜெயிலே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளாளுக்கு திட்டுறாங்க கௌதம். அப்போ சித்ரா தேவி அமைதியாகவே இருக்காங்க. என்ன சித்ரா, எல்லாத்துக்கும் பேசுவேன், இதுக்கு பேச மாட்டேன்ற, ஏதாவது பேசினா தானே அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா. அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு மற்றவங்கெல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. இதே மற்றவங்க தப்பு பண்ணியிருந்தா சூர்யா பண்ணிட்டான், விஜய் பண்ணிட்டான் அவனு குச்சிருப்பாங்க. இதே அவங்க பையன் பண்ணால் மட்டும் அமைதியாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ சித்ரா தேவிக்கு கோவம் வருது. டேய் சூர்யா, இதை நீ பண்ணியிருக்கக்கூடாது, தம்பியாச்சேன்னு சொல்லிட்டு எங்கனாவது அவனை விட்டியா, அவனை ஜெயிலில் பிடிச்சி கொடுத்து அவனை பழி வாங்கிட்டல்ல, அவன் ஆஃபீஸில் உன் இடத்த பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு தானே உனக்கு இவ்வளோ கோபம், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சித்ரா தேவி. கிட்ட வராங்க. இதை பாருங்கள், அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. அப்போ அடிக்க வராங்க சித்ரா தேவி. உடனே மகா வந்து கையை பிடிச்சிடுறாங்க. ஏ விடுடி விடுடி, மரியாதை கெட்டுடும் விடுடி அப்படின்னு கத்துறாங்க சித்ரா தேவி. கையை முறுக்கி தள்ளிடுறாங்க. எவ்வளோ தைரியம்தான் என் பிள்ளைய போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு என் கையை உடைக்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சித்ரா தேவி. போதை நிறுத்துங்க, உங்கள் நாடகத்தையெல்லாம் இதுக்கப்புறம் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏதோ தாய் பாசத்தில் கத்துறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நம்புவோன்னு நினச்சிங்களா, அப்படியெல்லாம் இல்லை. கௌதம் இந்த அளவுக்கு தப்பு பண்ணுறதுக்கான காரணமே நீங்கள் தான் அதுக்கான அடி போட்டதே. அவன் செய்கிற தப்பெல்லாம் மன்னிச்சு அதுவும் தெரியாமல் மறைச்சி இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கீங்க. இப்போ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுக்கும் நீங்கள் உடந்தையாக இருந்திருக்கீங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் எல்லா ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க. எப்போ கௌதம் பிடிப்பட்டாருன்னு தெரிஞ்சதோ அப்போவே இந்த ஆதாரத்தெல்லாம் மறைச்சி மூட்டை கட்டி தோட்டத்தில் போட்டு வச்சுருந்தீங்க. தோட்டத்தில் இருந்து கண்டுபிடிச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆதாரம் எங்கன்னு கேட்டிங்களே, இதோ ஆதாரம் அப்படின்னு காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே சித்ரா தேவி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதை பாருங்கள், உங்கள் பையன் தப்பு பண்ணதுக்கான ஆதாரத்தை எல்லாம் ஒழிக்க வச்சுட்டா அவர் தப்பிச்சிடுவாருன்னு நினச்சிங்களா, அதுதான் நடக்காது, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க மகா. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் அமைதியாக இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சித்ரா தேவி. போதை நிறுத்து, உன் தப்பையும் உன் பையன் தப்பையும் இத்தனை நாள் மன்னிச்சதுக்கான காரணம் இந்த கூட்டு குடும்பம் சிதறக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. எவ்வளோ தப்பு பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், ஆனால் இதை மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல, அவ்வளோ பெரிய தப்பு இது. இதே மற்றவங்க பண்ணியிருந்தா எப்படி நடத்தியிருப்பீங்க? உன் பையன் பண்ணதுனால தப்பெல்லாம் நியாயமாக்க பார்க்குறியா? இதை பாரு சித்ரா, இதுக்கப்புறமா இந்த வீட்டில் நீ இருந்த உனக்கு மரியாதையே இருக்காது. உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் சொல்ல மனசு வரல அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நீ போதை நிறுத்து அப்படின்னு சொல்லி பாட்டியவும் திட்டுறாரு. நீயா வெளியே போயிட்டினா உனக்கு மரியாதை,
அதுக்கப்புறம் உன் இஷ்டம் சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து எல்லாரும் இப்படிப்பட்ட மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சித்ரா தேவி அங்கே இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்கிறது மரியாதை இல்லை, நான் வெளியே போகிறேன், வெளியே போய் என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்கான வேலையை பார்க்குறேன், அவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் மற்ற நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவன் ஜெயிலே கிடக்கணும், ஜெயிலேருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சித்ரா தேவி அப்படியே நடு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கௌதம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ண சூர்யாவும் மகாவும் ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மகா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு சூர்யா. இல்லைங்க, கௌதம் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் நம்ம மன்னிச்சு தான் விட்டோம். ஐஸ்வர்யா அக்காவும் அவரை மன்னிச்சிடணும், அவரை எப்படியாவது திருத்திடணும் தான் பார்த்தா, அவரை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஒரு நாளும் யோசிக்கல. ஆனால் நம்ம அவர் செஞ்ச தப்புக்காக ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோமே, ஐஸ்வர்யா அக்காவுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இன்றைக்கி முடியுது. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.